2026 திமுகவுடன் கூட்டணி ஆட்சியை விரும்பும் காங்கிரஸ் தீவிரம் காட்டும் கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தகை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இயற்கையானது. ஏனென்றால் திமுக இன்னைக்கு என்ன பேசும்? நாத்திகம் பேசும். நம்ம உதயநிதி என்ன பெங்களூர் கோர்ட்டுக்கெல்லாம் போனார். எதுக்கு? சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம், இந்து மத எதிர்ப்பு மாநாடுலாம் நம்ம தீகா நடத்துறது தானே. ரெண்டு தீக்காலும் தானே திமுக உருவாச்சு. அவ்வாறு இருக்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்டி ஹிந்துத்துவாக தான் இருக்கும். அவர்களுக்கு இந்து மதம்லாம் ஒத்துமையாக இருக்கணும்லாம் வர மாட்டாங்க. பல விஷயம் செய்வாங்க. நேரு, ஜவஹர்லால் நேருவே லெஃப்டிஸ்டாக தான் இருந்தாங்க. ஏன் பாகிஸ்தான் பிரிந்து இஸ்லாமிய நாடாகும் போது ஏன் இந்தியா இந்து நாடாகவில்லைன்னு எவ்வளோ ஹிந்துத்துவ அமைப்பினர் கேட்பாங்க. அதுதான் காங்கிரஸ். அவ்வாறு இருக்க ரெண்டு பேர் கூட்டணி இயற்கையானது. கம்யூனிஸ்டும் அதே தான் இயற்கையானது. இப்போது அந்த கூட்டணியில் நிறைய சலசலப்பு வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி நடத்தணும்னு செல்வ பெருந்தகை, அப்புறம் யார், சிதம்பரம் செட்டியார் மகன் கார்த்திக் சிதம்பரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கள் கோரிக்கை உண்மையாலுமே நியாயமானது. 2006 கூட்டணி ஆட்சி தான் நடத்தியிருக்கணும் திமுக. ஏன்னா கருணாநிதி ரேன் மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் ஜஸ்ட் 96 எம்எல்ஏஸ். காங்கிரஸ் ஆதரவு இல்லாட்டி அவங்க கூட்டணி ஆட்சி நடத்திருக்கவே முடியாது. ஆனால் 2004 மத்தியில் வெயிட்டான அமைச்சரவை இலாக்காக்கள் பெற்று மத்தியில் கூட்டாட்சி நடத்தினாங்க. இங்கே தனி ஆட்சி நடத்தினார் கருணாநிதி. அதன் விளைவு தான் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. அவருடைய செல்ல மகள் கனிமொழி தீகார் ஜெயிலில் வெய்ய காலத்தில் இருந்தாங்க. அது இல்லாமல் சிதம்பரத்துக்கும் கருணாநிதிக்கும் ஆகாது. அதே தான் இப்போ தொடருது. ராகுல் இப்போ ஸ்டாலின் அண்ணா அதுதான் சொல்லலாம். ஆனால் ராகுல் இது வரைக்கும் காங்கிரஸ் கேட்கறது அமைதியை காத்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா 2011 தேர்தலில் 63 சீட் காங்கிரஸ் வாங்கலை. கீழே சிபிஐ ரெய்டு, மேலே கோபாலபுரம் வீட்டில், மேலே குலாம் நபி ஆசாத் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. கடைசியில் அன்றைக்கி மத்திய சொல்கிற கருணாநிதி குலாம் நபி ஆசாத் கிட்ட பேசிட்டு 63 நாயன்மார்கள் மாதிரி 63 சீட்டுன்னு. இதுதான் காங்கிரஸ். இப்போ செக் வைக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வளரணும். ஒரு காலத்தில் 29 சீட்டு திமுக அதிமுக கூட பெற்ற காங்கிரஸ் எம்பி தேர்தலில் எம்எல்ஏலே 25 இருக்கும்போது காங்கிரஸ் தான் நினைக்கும், அதான் விரும்பும். ராகுல் அமைதியாக தான் இருப்பார். இப்போதைக்கு திமுக என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ராகுல் அமைதியாக தான் இருப்பார். ஏன்னா இப்போ இந்த செக் வச்சா தான் 2029 அவருக்கு 15 சீட் கிடைக்கும். இப்போ 99 சீட்டு, 100 இல்லை, 100 சீட்டுக்கு. அதே தமிழகத்தில் இன்னொரு 5 சீட் கிடச்சிருந்தா அவருக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் டெல்லி ஹைகமாண்ட் விரும்புவாங்க. திமுக காங்கிரஸ் மோதல் இன்னும் 1 வருடத்திற்கு தொடரும். நன்றி, வணக்கம்.